نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியீன்கள் மீதும் தபால் தாபியீன்கள் மீதும் இன்னும் குறிப்பாக இந்த கடுமையான நோன்பினை நோற்று அந்த நோன்பின் கூலியை பெற்றவர்களாகவும் ஏக இறைவனின் கருணையும் மன்னிப்பையும் பெற்றவர்களாகவும் இந்த இஃப்தார் இதில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் அஸ்ரிலே கூறுகிறான், காலத்தின் மீது சத்தியமாக, வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் அவன் ஒரு நஷ்டத்தில் இருக்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு 4 மனிதர்களை தவிர மீதி மனிதர்கள் அனைவருமே ஒரு வழிகேட்டில்தான் இருக்கிறார்கள். யார் ஒருவர் உண்மையாக இருக்கிறாரோ அவர் அல்லாஹ்விற்காக தீனை எத்தி வைப்பவர், பொறுமையாளர் என்பதாக ஒரு 4 வகை மக்களை அல்லாஹ் சொல்கிறார். இவரை தவிர காலத்தின் மீது சத்தியமாக அனைவருமே ஒரு நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் அல்லது நஷ்டவாளியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இந்த இடத்துல காலத்தின் மீது சத்தியம் பண்ணணும்? குர்ஆன்ல ஒரு விஷயத்தை மனிதர்களுக்கு விளக்குவதற்காக அல்லாஹ் நிறைய விஷயங்களை ஒப்பிட்டு சொல்கிறான். அந்த ஒப்பிட்டு சொல்லும் பொழுது அந்த மனிதன் ஒரு விஷயத்துடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில விஷயங்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அவ்வாறாக சத்தியம் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒன்று இந்த காலமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரத்தில் சொல்கிறான், நானே காலமாக இருக்கிறேன். எனவே மனிதர்கள் இந்த நேரத்தை திட்ட வேண்டாம், இந்த நேரத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பார்க்க வேண்டாம், ஏனென்றால் காலமாக நானே இருக்கிறேன். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒரு மனிதனுடைய ஒரு அடியானுடைய கேள்வி நிறைவு பெறாது. எது வரைக்கும் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த காலத்தை நீ எவ்வாறு செலவு செய்தாய் என்ற கேள்வி கேட்கும் வரைக்கும், அடுத்தபடியாக உன்னுடைய இளமையை நீ எவ்வாறு செலவு செய்தாய் என்பதாக இந்த 2 கேள்வியும் கேட்காமல் அவனுடைய மறுமை விசாரணை முற்று பெறாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஒரு மனிதன் அவனுடைய அந்த காசு இல்ல ஒரு பொருள், அந்த ஒரு விஷயம் தொலைஞ்சு போயிட்டா அதுக்கு அவ்வளவு கவலைப்படுறான். ஐயோ என்னுடைய 100 ரூபாய் காணா போயிருச்சு, ஐயோ 1000 ரூபாய் காணா போயிருச்சு என்பதாக. ஆனால் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு கொடுத்த பெரிய ஒரு நியமா இந்த நேரம். இந்த நேரத்தை செலவிடும் பொழுது அவன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான், டைம் எப்படா போகும், எதெல்லாம் பண்ணி இந்த நேரத்தை செலவிடலாம், இன்னும் ஒரு 1 மணி நேரம் இருக்கு ரீல்ஸ் பார்க்கலாமா, இல்ல இன்னும் 1 மணி நேரம் இருக்கு படம் பார்க்கலாமா, இல்ல இன்னும் ஒரு 1 மணி நேரம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் எப்படி தலை சுத்திட்டு வரலாமா என்பதாக இந்த நேரம் என்பது ஒரு அருட்கொடை என்பதை மறந்துவிட்டு அதை எவ்வாறெல்லாம் செலவு செய்ய வேண்டும் என்று இந்த மனிதன் எண்ணிக்கொண்டு அதை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறான். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட், அதாவது நேரத்தை வீணடிக்கிறதுக்கு ஒரு அழகான பேரு என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உங்களுடைய நேரம் வந்துவிட்டால், அதாவது உங்களுடைய ரூஹுக்கென்று உங்களுடைய ஆத்மாவுக்கென்று இந்த உலகத்தில் சில மணி நேரங்களோ அல்லது சில நாட்களோ சில மாதங்களோ சில வருடங்களோ கொடுக்கப்பட்டுள்ளது.
உங்களுக்கான நேரம் வந்துவிட்டால் உங்களுடைய ரூஹு ஒரு நிமிடம் முந்தவும் படாது பிந்தவும் படாது, சரியாக குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நொடியில் எடுத்துவிடப்படும் என்பதாக. ஆனால் நாம் இளைய சமுதாயமோ இந்த நேரம் இருக்கும் பொழுது எவ்வாறு செலவிட வேண்டும் என்பதில் யோசித்து யோசித்து எதெல்லாம் அதிகமாக சந்தோஷத்தை கொடுக்கும், எதெல்லாம் அதிகமாக சிரிப்பை கொடுக்கும் என்பதாக யோசித்து யோசித்து இந்த நேரத்தை செலவு செஞ்சு நாம் வைக்கிறோம். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதனுடைய பருவத்திலேயே மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த பருவம் அல்லது ஒரு அதிகப்படியான உபயோகிக்கக்கூடிய பருவம் என்பது இந்த இளமை பருவம். ஹதீஸ்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் வரலாற்றுகளில் ஏராளமான விஷயங்களை செய்த மிக மிக பெரிய வீரர்களாக இருக்கலாம் அல்லது தோழர்களாக இருக்கலாம், எல்லாருமே தங்களுடைய இளமை பருவத்தில் அவ்வளவு ஒரு இதாக இந்த மார்க்கத்திற்காக கொண்டாடியுள்ளார்கள். ஆனால் இன்று நாம் நம்மளுடைய கடமை, அதாவது ஐவேளை தொழுகை, நோன்பு வைப்பது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது, ரசூலை பின்பற்றுவது என்பதாக ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை கடமைகளை கூட நாம் தவறவிட்டுதான் இன்றைய காலத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த நேரத்தை பற்றி சொல்லும் பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் வருவதற்கு முன்னால் இருக்குவதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உதாரணமாக சொல்லுவமையானால், உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னாடி உங்களுடைய நிவாரணத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு வறுமை வருவதற்கு முன்னால் செல்வத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக இந்த மனிதர்களுக்கு எவ்வளவோ ஏராளமான ஒரு உபதேசங்களை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றுள்ளார்கள். ஆனால் இன்று நாமோ அவர்களுடைய உபதேசங்கள் என்ன, அல்லாஹ் நம்மளை ஏன் படைத்திருக்கிறான், நம்மளுடைய இந்த வாழ்க்கைக்கான பங்களிப்பு என்ன, எவ்வாறாக செய்தால் நம்முடைய மறுமை வாழ்க்கை நல்லா இருக்கும், எவ்வாறாக செய்தால் என்ன ஒரு இஸ்லாத்திற்கு ஒரு தொண்டாற்ற முடியும் என்பதை எதுவுமே நம்ம நினைச்சு பார்க்கறதே கிடையாது. என்னமோ இருக்கிறோம், போன் இருக்கு. இந்த ஒரு சமுதாயத்துல மனிதன் எது இல்லாம கூட இருந்துருவான், ஆனா போன் இல்லாம இருக்க முடியாது. இன்னைக்கு இந்த இளைய சமுதாயத்துல அவனுக்கு போன்ல பாருங்களேன் என்ன வச்சிருப்பான், மிஞ்சி மிஞ்சி போனா இன்ஸ்டாகிராமு, யூடியூபு, நெட்ஃபிளிக்ஸு, இந்த மாதிரி அவன் நேரத்தை செலவிடுவதற்கான என்னென்னலாம் வேணுமோ அதை தேடி 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 வச்சுக்கிட்டு அவன் நேரத்தை செலவிட்டுட்டே இருக்கான். அவன் வாழ்க்கையில ஒரு கட்டம் வருது, அந்த வாழ்க்கையில ஒரு கட்டம் வரும் பொழுது நான் முன்னாடியே படிச்சிருக்கலாம், நான் முன்னாடியே புரிஞ்சிருக்கலாம், நான் முன்னாடியே கேட்டிருக்கலாம் என்பதாக அவன் வாழ்க்கையில் கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்பட்டு எதிர்காலத்தை நினைத்து வருத்தப்பட்டு அவன் நிகழ்காலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காலம் என்பது எவ்வாறு நமக்கு கட்டமைக்கப்பட்டுள்ளது, இந்த காலத்தினை நீங்கள் உங்களுடைய பிற்காலம், அதாவது முடிந்த காலம், கடந்த காலத்தை உங்களால் எதுவுமே செய்ய முடியாது, அது ஒரு நினைவுகள் மட்டும்தான். உங்களுடைய எதிர்காலத்தை அதையும் நீங்கள் மாற்ற முடியாது. ஏனென்றால் எதிர்காலம் என்பதும் நீங்கள் இந்த காலத்தில் வாழும்போது எதிர்காலத்தை கற்பனை செய்து பார்க்க முடியும். அப்பொழுது உண்மையானது எது என்று சொன்னால் இந்த நிகழ்காலம் தான். அதாவது இந்த நொடி, இந்த நம்ம வாழ்ற நொடி இருக்குல்ல, இந்த நொடி மட்டும்தான் உண்மையானது. இந்த நொடியில் வாழும் பொழுதுதான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான மாற்றத்தை இதில் தான் ஏற்படுத்த வேண்டும். இதில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தினால்தான் எதிர்காலத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதாவது இந்த மனித இயற்கை அல்லது இந்த பிரபஞ்சம் ஒரு இயற்கையுடைய அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கான். எப்படின்னு சொன்னா, யார் ஒரு மனிதன் அதிகமாக சொகுசுகாக இருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவான். அதாவது நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம், பணம் சம்பாதிச்சா ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துடலாம், ஒரு சொகுசான காரை வாங்கிடலாம், ஒரு சொகுசான பங்களா வாங்கிடலாம் என்பதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த உலகத்துடைய இயற்கை என்ன தெரியுமா, எவன் ஒருவன் ஆடம்பரத்திற்கு பின்னாடியும் சொகுசுக்கு பின்னாடியும் செல்கிறானோ அவனுடைய அந்த வாழ்க்கை காலம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மிகவும் கடினமாக ஆகிவிடும். மாறாக யார் ஒருவன் அவன் வாழ்க்கையில் கஷ்டத்தை எதிர்பார்க்கிறானோ அல்லது கஷ்டப்படுவதை விரும்பி செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். எடுத்துக்காட்டாக நிறைய விஷயம் சொல்லலாம். ஒருத்தர் ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறான்னு சொன்னா அவனுடைய தூக்கத்தை தியாகம் பண்ணி, நேரத்தை தியாகம் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கிறத தியாகம் பண்ணி அவன் படிச்சாலும் அந்த போட்டித் தேர்வுல வெற்றி பெற முடியும்.
ஒருத்தன் உடற்பயிற்சி செய்யறான்னு சொன்னா அந்த உடற்பயிற்சி செய்யும் போது அவனோட வருத்தி கஷ்டப்பட்டுக்கிட்டு எவ்வளவு விஷயம் அவன் சகிச்சுக்கிட்டு விட்டு கொடுத்து செய்யும் பொழுதுதான் அந்த உடல் என்பது அவனுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆனா நம்ம பசங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, எல்லாமே இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னொரு காலத்துல மனிதர்களுக்கு சந்தோஷம் என்பது எதில் தெரியுமா இருக்கும், ஒரு குழந்தையுடைய சிரிப்புல, ஒருத்தவங்களுக்கு தானம் கொடுப்பதுல, ஒருத்தவங்களுக்கு உதவி செய்வதில், இதுலதான் நம்மளுடைய சந்தோஷத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம். அதாவது இன்று அந்த சந்தோஷத்தை எப்படி நம்ம எதிர்பார்க்கிறோம், யாரோ ஒருத்தன் வாழ்க்கை எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் உண்மையா இருக்கானா பொய்யா இருக்கானா என்ன பண்றான் என்ன போறான் எதுவுமே தெரியாது. ஆனா அவன் ஒரு யூடியூப்ல ஒரு 10 நிமிஷம் வீடியோவோ இல்ல 1 நிமிஷம் ரீலாவோ எடுத்து அவன் வாழ்க்கையில நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி போடுறான். அதை பார்த்துட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்தா இவன மாதிரி வாழணும், இருந்தா இவன மாதிரி இருக்கணும், கண்ணியத்துக்கிறவங்க நம்ம நினைச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில பெரும்பாலான நேரத்தை நம்ம தூங்கியே கழிக்கிறோம். ஒரு 24 மணி நேரம் இருக்குன்னா அந்த 24 மணி நேரத்துல நைட்லயும் சரி பகல்லையும் சரி தூங்கியே கழிக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய நேரங்கள்ல நம்ம மொபைல் போனை பார்த்தே கழிக்கிறோம். ஒரு நாளையில உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, இந்த நாளையில நான் எவ்வளவு நேரம் படிச்சேன், இல்ல எவ்வளவு நேரம் பிறருக்கு உதவி செஞ்சேன், சரி இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை மாறுவதற்காக என்ன நான் முயற்சி எடுத்தேன் என்பதாக கேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு 20 நிமிஷம் என்பதாக மிக மிக குறைவான நேரம் தான் அவனுடைய முன்னேற்றத்திற்கும் அவனுடைய எதிர்காலத்திற்கும் அவன் பயன்படுத்துகிறான். ஆனால் அவன் எதிர்பார்ப்பது மட்டும் நான் ஒரே நைட்ல பணக்காரன் ஆயிடணும், இல்லைன்னா டிகிரி முடிச்ச உடனே ஒரு பெரிய ஒரு 1 லட்சம் 2 லட்சம் சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும். நீ யாரை வேணா கேட்டு பாருங்களேன், என்ன வேலை பண்ண போற, டிகிரி முடிச்சு வேலைக்கு போக போற, என்ன கத்துருக்க, ஒண்ணுமே கத்துக்கல. அப்படி இருக்கும் பொழுது நம்ம யாருமே அந்த ப்ராசஸ்ல கவனிக்கிறதே இல்லை. ஒரு விஷயம் நடக்கணும்னா அந்த விஷயத்தை நம்ம கவனிக்காம அதனுடைய பலன்களை மட்டுமே கற்பனை செய்து கொண்டு ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த உலகத்தில் எதுவுமே அவ்வாறு நடக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் முயற்சி பண்றீங்களோ அந்த விஷயம்தான் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக. அப்படி இருக்கும் பொழுது வரக்கூடிய காலங்களில் இந்த காலத்தினை நினைவில் கொண்டு, இந்த காலமும் ஒரு அருட்கொடை, இந்த காலத்திற்கும் நாம் கேள்வி கேட்கப்படுவோம். இந்த காலத்தை கழித்தால், அதாவது வீணாக கழித்தால் அதற்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். காலத்தை வீணாக கழிப்பதும் ஒரு பாவம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு வரக்கூடிய காலங்களை சிறப்பாக நாம் செலவு செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவாறு நம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலக முஸ்லிம்களையும் ஆக்குவானாக. மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணக்கூடிய பாக்கியத்தை அளித்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது சிற்றுரையை இறுதி செய்து கொள்கிறேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.